இன்றைய ஆன்மீக தகவல். ஒரு மனித பிறப்பு கிடைப்பது என்பது அற்புதமான ஒரு விஷயம். மனிதன், விலங்குகள் எல்லாம் இப்படி வளரும். மனிதன் மட்டும்தான் மேல் நோக்கி வளர்கின்றான். அப்படி மேல் நோக்கி வளர்கின்ற மனிதன், இந்த மனித பிறப்பு என்பதை இறுதியாக வைத்துக்கொண்டு இறைவனோடு சரணடைய வேண்டும். இப்போது சமூக ஊடகங்களிலே பார்க்கின்றோம், ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் கூட இறைவனை வணங்குவதை காட்சிகளை பார்க்கின்றோம் நிறைய. ஆக ஐந்தறிவு பெற்ற ஜீவன்களுக்கு கூட இறைபக்தி என்பது இருக்கின்றது. சனாதன தர்மத்திலே சொன்ன எதுவுமே பொய் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு விஷயம் அது. ஆக இப்படி கிடைத்திற்கரிய மனித பிறவி, இந்த மனித பிறவியை இறைவனை நோக்கி நம்முடைய மனதை செலுத்தி 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 செதுக்கி இறைவனோடு கலக்க வேண்டும். அதுதான் இந்த மனித பிறவிக்கு நாம் செய்கின்ற மகத்தான ஒரு நன்றி. இறைவனோடு கலந்துவிட்டு மீண்டும் பிறவா வரம் வேண்டும், பிறவா வரம் வேண்டும், மீறி பிறந்தால் உன்னை மறவாத வரம் வேண்டும் என்று இறைவனை நாம் வழிபட வேண்டும். பிறப்போடு இருக்கின்ற 5 என்று சொல்வார்கள். அது என்ன பிறப்போடு வருகின்ற 5? ஒரு குழந்தை கர்ப்பத்திலே உண்டாகி பிறக்கும் போது அதன் கூடவே 5 விஷயங்கள் பிறக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. முதலாவது ஆயுள். மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும், ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனுடைய ஆயுளுக்கு மேலே ஒரு நொடி கூட அவனால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அந்த நொடி, இந்த நொடியிலே நாம் இறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அந்த நொடியை மீறி நம்மால் இந்த உலகத்திலே ஜீவிதம் செய்ய முடியாது. அடுத்து வித்தம். இவ்வளவு பொருள்தான் உனக்கு பிராப்தம், அதற்கு மேல் எவ்வளவு நீ யோசித்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது, தங்காது. இது நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுதான் கிடைக்கும். பார்க்கலாம், எத்தனையோ பேர் நிறைய உழைப்பார்கள், ஆனால் கையிலே காசு தங்காது. நான் என்ன பிறப்பெடுத்தேன், ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றேன் என்று தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள், தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அவர்களால் உயர முடியாது. இதற்கு காரணம் விதிக்கப்பட்டது. உனக்கு இந்த ஜென்மத்திலே இதுதான் என்று விதிக்கப்பட்டால் அந்த விதியை மீறி உன்னால் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். சும்மா பேச்சுக்கு சொல்லிக் கொள்ளலாம், விதியாவது மதியாவது நான் வென்று காட்டுகின்றேன், அப்படி இப்படி என்றெல்லாம் பேசலாம். அவையெல்லாம் நாடகத்தனமான வசனங்களாக இருக்குமே தவிர உண்மை அது ஆகாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் கிடைக்கும், அதற்கு மீறி எதுவுமே கிடைக்காது. அடுத்தது 3வது விஷயம் வித்யா, அதாவது கல்வி. உனக்கு இவ்வளவுதான் கல்வி என விதிக்கப்பட்டு விட்டால் நீ எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து பெரிய படிப்பிலே சேர்வதற்காக கல்லூரிக்கு போனாலும் அந்த படிப்பானது உனக்கு வராது. இதுதான் நிதர்சனம். இதுவும் நமக்கு விதிக்கப்பட்டபடி தான் நடக்கும். அடுத்தது கர்மா. தொழில், குணம், மனைவி, மக்கள் அமைவதெல்லாம் கர்மாவின் படிதான் நடக்கின்றது. இவன் இந்த தொழில்தான் செய்வான், இன்ன தொழில் செய்துதான் ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது. அதை மீறி அவனால் வேறு தொழில் செய்து ஜொலிக்க முடியாது. பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் அவர்கள் பார்க்கின்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அதேபோல் நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம். இது விதிக்கப்பட்டது. 5வது மரணம். இன்றைய தினத்திலே, இந்த க்ஷணத்திலே
இந்த நிலையிலே இந்த ஜீவனுக்கு பிராணவியோகம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் அதை யாராலுமே மாற்ற முடியாது. சமீபத்திலே நாம் கண்ணார கண்டோம். நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி, மனிதர்களிலே ஒரு புனிதராக வாழ்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், எத்துணை உயர்ந்த பிறப்பு அவருடைய பிறப்பு. அவர் வாழ்கின்ற நாளெல்லாம் இளைஞர்களை நேசித்தார், இளைய சமுதாயத்தை நேசித்தார், இந்தியாவை நேசித்தார். பாரத தேசத்தை நேசித்து பாரத தேசம் உயர வேண்டும் என்று தன்னுடைய பங்களிப்பை செய்தார். அப்படிப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய எண்ணம் போலேயே அவர் மாணவர்களோடு உரையாற்றுகின்ற வேளையிலே தன்னுடைய உயிர் பிரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார். எவ்வளவு சிறப்பான ஒரு மரணம் அவருடைய மரணம். ஆக அவர் ஜனாதிபதி ஆகையால் அவருடைய பணியை முடித்த பிறகு அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளலாம் என்று எவன் நினைத்தானா? இல்லை. ஒருவருக்கு இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே, இந்த நொடியிலே மரணம் ஏற்பட வேண்டும் என்று எழுதியிருந்தால் அதனை யாராலுமே மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. ஒருவர் பிழைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால்தான் அவர் பிழைப்பார். நாம் எத்துணைதான் மிகப்பெரிய மருத்துவமனையிலே சென்று நமக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாலும் பிழைத்து வாழ வேண்டும் என்கின்ற விதி இருந்தால்தான் பிழைக்க முடியும். இந்த ஐந்தும் நம்முடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே நம்முடைய பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஜென்மத்திலே நாம் வாழும்போது நம்முடைய நித்திய வாழ்வை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, அடுத்தவர்களுக்கு உதவும் விதமாக, மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்யாதவனாக வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய கர்மாவின் படிதான் நடக்கின்றது. இன்றைக்கு வங்கியிலே 10,000 ரூபாய் டெபாசிட் செய்தால் ஒரு 10 வருடம் கழித்து அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன ஒரு வட்டியோ அது சேர்ந்திருக்கும். 10,000 ரூபாயை போடாமல் 10 வருடம் கழித்து சென்று வங்கியிலே எனக்கு வட்டி கொடுங்கள் என்றால் எப்படி கொடுப்பார்? அதுபோல நாம் இந்த பிறப்பிலே நல்லவைகளை செய்து கொண்டே இருந்துவிட்டு அடுத்த ஜென்மத்திலே நல்ல ஒரு பிறப்பு கிடைப்பதற்கு இந்த ஜென்மத்திலே நாம் செய்கின்ற கர்மாக்கள் நமக்கு உதவும். எனவே வாழ்கின்ற வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு உபயோகமுள்ள வாழ்வாக வாழ்ந்து, இதிலே ஒரு சுயநலமும் இருக்கின்றது. இந்த ஜென்மத்திலே கட்டப்படுகின்றோம், அடுத்த ஜென்மத்திலே நன்றாக இருப்போம், நல்லவற்றை செய்தால் என்கின்ற சுயநலமும் இருக்கின்றது. என்றாலும் இந்த சுயநலம் பொதுநலம் சார்ந்த சுயநலம். எனவே இப்படிப்பட்ட சுயநலம் இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு தவறில்லை. எனவே அடுத்த ஜென்மம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும், உயரிய பிறப்பு பிறக்க வேண்டும் என்றால் இந்த ஜென்மத்திலே நல்லது செய்வோம், நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வருகின்ற ஜென்மாக்கள் நல்லதாக இருக்கும். சனாதன தர்மம் சொன்னது எதுவுமே பொய் இல்லை. ஆகவே அதன்படி நடப்போம், நெறியாக வாழ்வோம், நிறைவாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.